தப்பு தான். கண்டிப்பு வேறு, தண்டிப்பு வேறு. அதனால் தயவுசெய்து என்ன செய்யுங்க, குழந்தைகளை நீங்கள் பாசம் கொடுக்கங்கிற முறையில் அவங்கள இது பண்ணிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸு கொடுத்துறாங்க, ஜங்க் ஃபுட்ஸு, இந்த புரோட்டா அந்த இதெல்லாம் கொடுக்காங்க. வெளியில் கூட்டு போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டு போங்க, பேங்குக்கு கூட்டு போங்க, பேங்கில் நெஃப்ட் பணம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுங்க. மார்க்கெட்டுக்கு கூட்டு போய் உருளைக்கிழங்கு எப்படி வாங்கணும், தக்காளி பழம் எப்படி வாங்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஸ்விம்மிங் பூல் கூட்டு போங்க. நம்ம ஸ்விம்மிங் பூல்னால் நமக்கு ஆறு தான், நீச்சல் சொல்லிக் கொடுங்க. எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்க, காலையில் எந்திரிக்க மாட்டேங்க, நான் என் படுத்த விரிப்பை என்னை எடுத்து வைக்க மாட்டேங்க, நைட்டு வந்து ப்ரெஷ் பண்ண மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம செஞ்சால் பிள்ளைகள் செய்யும், நம்ம பேச்சை பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்கவே கேட்காது. நீங்கள் மாறினீங்கன்னா அவங்க மாறுவாங்க. நீங்கள் சுரைக்காய் விதை போட்டு ஆப்பிள் மரம் வேணும்னா அது நடக்கவே நடக்காது. சுரைக்காய் விதை போட்டிங்கன்னா சுரைக்காய் மரம் தான் வரமே தவிர வேறு எதுவுமே வராது. அதனால் தயவுசெய்து பிள்ளைகள் அருமையானவங்க